அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டி ட்ரேட் மற்றும் நாளைய நிஃப்டியில் ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். முதலில் இன்று நிஃப்டி 23,026 ஓப்பன் ஆனது. ஏறக்குறைய நேற்றைய நிஃப்டியை விட ஒரு 50 பாயிண்ட் அப்பில் ஓப்பன் ஆகியுள்ளது. அதற்கு பின்பு டவுன் சைடு 22,976 வரை சென்றது. மீண்டும் அப்சைடு 23,183 வரை சென்றது. தற்சமயம் 23,163 உள்ளது. இதை நீங்கள் சார்ட்டில் பார்த்து இருக்கிறீர்கள். ஆக நாம் பிளான் பற்றி பார்ப்போம் நண்பர்களே. தற்சமயம் இமிடியட் சப்போர்ட்டாக 23,100 உள்ளது. அதே சமயத்தில் இதற்கு டவுன் சைடில் 23,000 என்பது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக உள்ளது. ஆக நாளைய மார்க்கெட் 23,100க்கு மேலே ஓப்பன் ஆனால் முதல் பாயிண்ட்டாக 23,250 கண்காணிங்கள். அதற்கு பின்பு 23,400 வரை எதிர்பாருங்கள். அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ரெட் கேண்டில் வைத்து இண்டிகேட்டரை பார்த்து ஒரு டவுன் சைடு ஒரு ட்ரேட் எடுக்கலாம் நண்பர்களே. நிஃப்டி நாளை 23,100 கிராஸ் செய்து டவுன் சைடு சென்றால் 23,000 வரை செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களே. அது சமயம் நீங்கள் ஒரு புட் சைடு ஒரு ட்ரேட் எடுக்கலாம். நாளை எக்ஸ்பைரி டேட். ஆகவே பிரீமியம் குறைந்து கொண்டே இருக்கும். நிஃப்டிக்கு மட்டுமல்ல, பேங்க் நிஃப்டிக்கும் ஃபின் நிஃப்டிக்கும் மிட் கேப் எல்லாத்திற்கும் எக்ஸ்பைரி என்பதனால் மார்க்கெட்டில் வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஆகவே ட்ரேட் எடுத்தவுடன் ஸ்டாப்லஸ் போட்டு எடுக்கவும். சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸை கவனமாக கண்காணியுங்கள். அப்பொழுதுதான் நாம் அதை பார்த்து ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதே சமயத்தில் நேற்று நாம் போட்ட பிளான் என்னவென்றால் 23,950க்கு கீழே சென்றால் ட்ரேட் எடுப்போம் என்று கூறியிருந்தோம். அது கீழேயும் செல்லவில்லை. அதே சமயத்தில் 23,200க்கு மேலே சென்றால் அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் 23,200 டச் செய்யவில்லை. ஆக இன்றைய ட்ரேட் எடுத்திருந்தாலும் டார்கெட் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகியிருக்கும். ஆகவே நானும் ட்ரேட் எடுக்கவில்லை. ஆக இதனுடைய வாய்ப்பு நாளை கிடைக்கும் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் செல்லிங் ப்ரெஷர் என்பதையும் இன்று போடுகிறேன். அதையும் பார்த்து நன்றாக கவனியுங்கள், பயனடையுங்கள். நன்றி நண்பர்களே.